ஜூன் மாதம் 3ஆம் நாள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். திருப்பாடல் 113:1. தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே, மெய் போற்றுகின்றோம், மெய் புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம், உமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம். அதிகாலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக உமக்கு நன்றி இயேசுவே. உடைய பரிசுத்த இரத்தத்தால் நீர் எங்களை குணப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாக ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி இயேசுவே. கடந்த இரவிலே நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து எங்களுக்கு நல்லதொரு உறக்கத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அருமையான காலை வேளையிலே நீர் எங்களுடைய உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பி தகப்பனே உம்முடைய ஆவிக்குள்ளே ஆண்டவர் எங்களை கொண்டு செல்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, தூய ஆவியின் வரங்களை நாங்கள் பெற்று ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவே தூய ஆவியின் தூண்டுதலோடு நாங்கள் வழி நடத்துவதற்கு அப்பா நீரே எங்களுக்கு உதவி அருளும். அன்பு தகப்பனே, இன்றைய நாளில் இயேசுவே பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களுடைய எல்லா ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நீரை ஆசீர்வதித்தலும் ஆண்டவரே. புதிய ஆண்டிலே இயேசுவே அவர்களுக்கு நல்லதொரு புதுமை நடக்கும்படியாக செய்தரலும் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் இயேசுவே அவர்கள் ஆண்டவரே கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கடவுளோடு செயல்படுத்துவதற்கு ஆண்டவரே தூய ஆவியின் தூண்டுதலோடு அவர்கள் வழி நடத்துவதற்கு நீரே உதவி செய்வீராக. அன்பு தகப்பனே, ஆண்டவரே வீதிகளிலே ஆண்டவரே யாரும் இல்லாமல் அனாதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே நீரை ஆறுதலாக இருந்து அவர்கள் உடைய அன்பை பெற்றுக் கொள்ளும்படியாக செய்தரலும் அப்பா. அன்பு ஆண்டவரே, திக்கற்றவர்களாக வறியவர்களாக யாருமே இல்லாமல் தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஏன் இந்த உலகத்தில் நான் பிறந்தேன் என்று விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு இயேசுவே அப்பா நீர் இருக்கின்றீர் என்ற விசுவாசத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக. அப்பா, உண்மையான விசுவாசத்தோடு அவர்கள் வாழும்படியாக செய்தரலும். அன்பு தகப்பனே, ஒவ்வொரு நாளும் சிறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரே ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் பார்த்து கொண்டிருக்கின்றப்பா. பல நேரங்களிலே இயேசுவே தவறுகளை செய்யாமல் தகப்பனே அப்பா அநீதியாக தண்டிக்கப்படுகின்ற மக்களுக்கு உண்மையான நீதி கிடைக்கும்படியாக செய்தரலும். நீர் ஒருவரே இயேசுப்பா விடுதலை நாயகன் தகப்பனே. அவர்களை உண்மையாக விடுதலை ஆண்டவரை பெற்றுக் கொள்ளும்படியாக செய்தரலும். அந்த குடும்பங்களின் அந்த எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தரலும் அப்பா. அப்பா, உம்முடைய ஆசீர்வாதம் அருளும் அந்த குடும்பத்திற்கு ஆண்டவரை இறங்கும்படியாக செய்தரலும் அப்பா. உம்முடைய இறக்க கண்களை அவர்கள் மேல் திருப்பி அருளும் தகப்பனே. அன்பு ஆண்டவரே, மருத்துவமனை ஆண்டவரை அனுமதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள், மருத்துவரால் கைவிடப்பட்ட எல்லா நோயாளிகளையும் ஆண்டவரை தொட்டு குணமாக்குங்க இயேசுவே. அப்பா, உம்முடைய கரத்தை ஆண்டவர் பிடித்து நடக்கும்படியாக அப்பா அவர்கள் எப்போதும் இயேசுவே ஆண்டவரோடு இணைந்து இருக்கும்படியாக இயேசுவே உம்முடைய துன்பங்களோடு அவர்கள் துன்பங்களை ஆண்டவரை இணைத்து அப்பா அவர்கள் ஆண்டவரே உண்மையான ஆண்டவரே விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக மாற்றும் இயேசுவே நீர் குணமாக்குவீர் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு கொடுப்பீராக. அப்பா, அவர்களுக்கு தேவையான அப்பா அருள் வரங்களையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பீராக. அன்பை வீடு கட்டுவதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கான எல்லா பொருளாதார வசதிகளையும் பெற்றுக் கொடுத்தலும். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசீர்வதித்து தகுந்த துணையை அவர்களுக்கு கொடுத்து தகப்பனே என்றும் ஆண்டவரை பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து அவரை திருச்சபைக்கு உகந்த பிள்ளைகளாக அவர்களை மாற்றியறலும் இயேசுவே. அந்த தகப்பனை கல்லூரி செல்லும் பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்கள் போகும்போதும் வரும்போதும் ஆண்டவரை உம்முடைய தூதர்கள் ஆண்டவரை கரம் பிடித்து நடக்கும்படியாக செய்தரலும். அன்பு தகப்பனை பள்ளி செல்லும் பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே புதிய கல்வி ஆண்டிலே இயேசுவே அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. அப்பா, உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்து தகப்பனே அவர்கள் ஆண்டவரே இன்று முதல் தகப்பனே சரியான நேரத்தில் தகப்பனே அவர்கள் படிப்பதற்கு எல்லா வசதிகளும் நீர் பெற்றுக் கொடுப்பீராக. அன்பு ஆண்டவரே இயேசுவே நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரை மன்னித்து ஏற்று ஒருவருக்கொருவர் அன்பு செய்து உண்மையான உறவோடு வாழ்வதற்கு நீரே எங்களை அருள் புரிவீராக. நீரே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை வழி நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியலும் எங்கள் ஜீவனும் ஆவியுமாய் இருக்கின்ற நல்ல கர்த்தரே. ஆமென், ஆமென், ஆமென்.